I'm happy to go forward. So first நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த ஆக்ட் வந்து டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து அமலுக்கு வந்திருக்கு. அதாவது போன வருஷத்துல இருந்து ஆகஸ்ட் 2023ல இருந்து இட் இஸ் கமிங் டு என்ஃபோர்ஸ்மெண்ட். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கல்ச்சர்லயும் சரி, இந்தியாலயும் சரி, பிரைவசி ஆங்கிள்ங்கிறத வந்து நம்ம ரொம்ப ஒரு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்ல. நம்ம கிட்ட வர இன்ஃபர்மேஷன், அது நம்மளோட இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் சரி, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் சரி, கொலீக்ஸோடது யாரோட இருந்தாலும் சரி, அதை நம்ம ரொம்ப ஃப்ரீயா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இந்த ஆக்ட் இப்போ வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி நாம ஒவ்வொருத்தரோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை அவ்வளவு ஃப்ரீயா டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி நம்ம பிசினஸ் நடத்துறவங்க அத்தனை பேரும், நானும் சரி, சின்னவங்க பெரியவங்கங்கிற ஒரு சைஸ் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எந்த ஆர்கனைசேஷனும் அவங்க இன்ஃபர்மேஷன்ஸை டிஜிட்டல் ஃபார்மேட்ல, அதாவது கம்ப்யூட்டர்ஸ்லயோ சர்வர்ஸ்லயோ போட்டு வச்சிருந்தா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆக்ட் வந்து இட் இஸ் அப்ளிகபிள். ஸோ நான் அதுதான் ஒரு பிரீஃப், ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நம்ம எதை பத்தி பேச போறோங்கிறத, இந்த ஆக்ட் பத்தி தான் நான் பேச போறோம். அதுல இருக்க சில டெஃபினிஷன்ஸை பத்தி பேச போறேன். ஏன் நாம இதை வந்து ஃபாலோ பண்ணணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத பத்தியும் நான் சொல்ல போறேன். ஏன்னா இதுல ஒரு டேட்டா வந்து லீக் ஆகி பிரீச் ஆச்சுன்னா இன்னைக்கு வந்து வர பெனாலிட்டிஸ் ரொம்ப அதிகம். சோ அதெல்லாம் எந்த மாதிரி நம்ம கொண்டு போய் நம்மளோட பிசினஸை பாதுகாப்பு வச்சுட்டு கம்ப்ளையன்ஸ் ஆங்கிள் நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன்.